வணக்கம். குருவே சரணம். மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அறிவியலும் ஆன்மீகமும் இறைந்த ஒரு நாளாகும். அறிவியல் படி என்றால் இரவு 12:30 மணி முதல் 3:30 மணி வரை உள்ள நேரத்தில் ஈத்தர் என்ற ஒரு சக்தி ஆகாயத்திலிருந்து கீழே இறங்குகிறது. அதைத்தான் நாம் ஈசனின் சக்தி என்று கூறுகிறோம். இந்த அறிவியலை மறைத்து அறிவியலை நேரடியாக சொன்னால் மக்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்காக நாம் சிவராத்திரி என்று நமது முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். இது நமது முன்னோர்களின் மதிநுட்பமாகும். இந்த சிவராத்திரி காலத்தில் நீங்க முன்னாடி பூஜை அட்டன் பண்றீங்களோ இல்ல பின்னாடி பூஜை 4வது காஞ்சாம பூஜை அட்டன் பண்றீங்களோ எனக்கு தெரியல. அந்த நள்ளிரவு பூஜை 12:30 மணி, இன்னும் சொல்ல போனா 11:30 மணி, இந்த 11:30 3 மணி வரைக்கும் அவசியம் முழிச்சிருங்க. ஏதாவது ஒரு சிவாலயத்தில். எனக்கு வயசாயிருச்சுங்க, கோயிலுக்கு போக முடியலைங்க, வீட்டிலேயே விளக்க பொருத்தி உட்காந்துருங்க, சிவசிவன்னு சொல்லிட்டுருங்க. வேற ஒன்றும் சொல்ல வேணாம். சிவசிவ 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 சிவசிவான்னு சொல்லுங்க. மந்திரம் தெரிஞ்சவங்க சிவ பஞ்சாட்சரம் படிங்க. சிவய நம வய நம சிய நம சிவ நம சிவய ம சிவயன. சிவய நம வய நம சிய நம சிவ நம சிவய ம சிவயன. சிவய நம வய நம சிய நம சிவ நம சிவய ம சிவயன. இப்படியும் படிக்கலாம். ஓம் நம சிவய என்றும் படிக்கலாம். ஓம் சிவய நம என்றும் படிக்கலாம். இதெல்லாம் என்னால் முடியல சார். சிவசிவ 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 இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இன்றிரவு முடித்திருங்கள். அதிலும் குறிப்பாக 11:30 மணி முதல் 3:30 மணி வரை உள்ள நேரத்தில் கண்டிப்பாக அமர்ந்த நிலையில் படுக்காம உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ணாலோ மந்திரம் சொன்னாலும், மந்திரமே சொல்லனாலும் கண்ண மூடி உட்கார்ந்துருங்க. ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஈசனின் சக்தி உங்கள் உடம்பில் இறங்கிவிடும். சரி, இதனால எனக்கு என்ன சார் லாபம் நீங்க கேட்கலாம். உங்க வாழ்க்கையில் உள்ள ஜாதக தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இன்னைக்கு என்னென்ன கோரிக்கைகளாக நினைச்சு வச்சுட்டு நீங்க இன்னைக்கு தியானம் பண்றீங்களோ, இன்னைக்கு கோயிலில் உட்கார்ந்துருக்கீங்களோ, அந்த கோவில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அடுத்த சிவராத்திரிக்குள் நடந்துவிடும். அதுவே ஈசனின் சக்தி. அந்த ஈஸ்வரின் அருளால் இன்று இங்கு நான் இதை பதிவிடுகிறேன். முயற்சி செய்யுங்கள், ஈசனின் அருள் பெறுங்கள், வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெறுங்கள். எல்லாமல்ல ஈசனின் சக்தி உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் நல்க வேண்டும் என எண்ணி வேண்டி அந்த இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. முனீஸ்வரன் ஜி @ பண்டிட் NGP, திண்டுக்கல்.